அல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், நீங்கள் ஒன்றே ஒன்று மனசில் நினச்சிங்க, குயவன் கையில் இருக்கிற களிமண் நாம். அவருக்கு எப்படி வணையணும்னு தோணுதோ அவர் அப்படி வணைவார். போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், ஃபெயிலியர்ஸ், ஃபினான்ஸு, குடும்பம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம், எல்லா போராட்டமும் இருக்கலாம். ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், நான் அவர் கைக்குள்ளே இருக்கிறேன்னா இல்லையா, நான் அவர் கைக்குள்ளே அடங்கி இருக்கிறேனா இல்லையா. இது ஒன்று தான் பேசு, இது ஒன்று தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவர் கைக்குள்ளாய் அடங்கி இருக்கிற உங்கள் மேல் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும். என்ன வந்தாலும் போராட்டம், இவெல்லாம் மேலே வந்துடுவானா, இவெல்லாம் உருப்பிட்டுருவானா, இவன் வாழ்க்கையில் இவெல்லாம் இந்த வியாதிக்கு அப்புறமும் எந்திரிச்சு வந்துடுவானா, இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் எந்திரிச்சு வந்துடுவானா, இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமும் எந்திரிச்சு வந்துடுவானா, இவ்வளோ பிஸ்னஸில் அடிபட்டு தரமட்டத்துக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் வந்துடுவானான்னு நினைக்கிறான். அவர் வணைய ஆரம்பித்து விட்டால் உங்களை அழகாக வணைந்து உங்களை எங்கே இடத்து கொண்டு போய் நிப்பாட்டணுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்திடுவார். அல்லேலூயா. எந்த இடத்திலும் உங்களை சோர்ந்து போக வைக்க மாட்டார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அவர் வணைய ஆரம்பித்த பிறகு நீங்கள் செழிப்பாக இருக்கிறதை உங்கள் கண்கள் இல்லை, அடுத்தவங்க கண்கள் பார்க்கும். எத்தனை எதிரிகள் உங்களுக்கு விரோதமாய் எழுந்து நின்றாரும் அவர்களுக்கு முன்பாக உங்களை எழுப்பி நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக பனைமரம் போல, கேதுரு மரம் போல உங்களை நிமிர்ந்து பார்க்க செய்வார். அவருடைய வல்லமைக்கு ஈடு இணையாய் ஒருவனும் இல்லை. அவருக்கு மேற்கொண்டு அவரை எதிர்த்து நிற்பவன் இந்த உலகத்தில் எவனும் இல்லை. இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகை செய்து தன் கையில் வைத்திருக்கிறவர், சகலத்தையும் எந்த காரியத்தையும் அவரால் திருப்பக்கூடும். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாளை நான் உன்னை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நிரப்புவேன் என்று சொன்னவர் நிரப்பியே தீருவார். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் என்னை நீங்க நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. முழுமையாக என்னை நிரப்புவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், என்ன நிந்தனை வந்தாலும், என்ன அவமானம் வந்தாலும், கர்த்தர் என்னை நிரப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னை நிரப்புவேன், என்னை நிரப்புவேன். விடாய்த்தாத்மாவெல்லாம் விட்டுருங்க, என்னை நிரப்புவேன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அந்த வார்த்தையை பிடிச்சுங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறதை எங்கள் கண்கள் காணும். சாட்சியாய் உங்களை கர்த்தர் எடுத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்துவார்.